கர்மா என்பது உண்மையா? நமக்கு நடக்கக்கூடிய எதிர்மறை விளைவுகளுக்கு காரணம் இந்த கர்மா தானா? அப்படின்னா நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்மளுடைய செயல்களுக்கும் எந்த விதமான சக்திகள் கிடையாதா? என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் கடைசியில் கர்மா தான் ஜெயிக்குமா? அப்போது இந்த ஈர்ப்பு விதியில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள், நம்முடைய எண்ணங்களுக்கு சக்தி இருக்குது, மனதிற்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த கர்மாவினால் தோற்கடிக்கப்படுமா? இது மாதிரியான பல கேள்விகளுக்கு இந்த பதிவின் மூலமாக பதில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. முதல் கேள்விக்கான பதில், கர்மா உண்மையாகவே இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கர்மா இருக்கு. ஆனால் கர்மாவை பற்றி மிகச்சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது ஏதோ ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், பாவ புண்ணிய கணக்கு, என்ன முயற்சி எடுத்தாலும் கர்மா தான் கடைசியில் நம்மை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற இந்த மனப்பான்மை உங்களுக்குள் இருந்து முற்றிலுமாக மாறிவிடும். கர்மா என்பது மிக அழகான, அற்புதமான, மகத்துவமான, தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒரு விதி. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் ஈர்ப்பு விதியே கர்மா தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் கர்மாவை பற்றி சொல்கிறது ஒரு நெகட்டிவான டோன்லேயே சொல்லப்படுது. நிறைய பேர் கர்மா என்பது தப்பானது, மோசமானது, கெட்டது, கெட்ட வார்த்தை அப்படின்னு கூட நிறைய பேர் இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு கர்மாவை பற்றிய கருத்துக்கள் தவறான விதத்திலும் தவறான கண்ணோட்டத்தை உருவாக்குகிற விதத்திலும் சொல்லப்படுகிறது. கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக தான் நீங்கள் புறப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுகிற கருத்து முற்றிலும் தவறானது. இது ஆன்மீகத்திற்கு மிக எதிரானது. இது ஒரு விதமான பயத்தை உருவாக்கும். இது ஒரு விதமான செயலாற்ற முடியாத ஒரு நிலையை, ஒரு கட்டமைப்பை ஒரு மனதிற்குள்ள உருவாக்குது. இது ஆன்மீக ஆற்றல்களின் புதைகுழிகளாக மாறுகிறது. நீங்கள் கர்மாவை அனுபவிப்பதற்காக பிறக்கவில்லை, கர்மாவை உருவாக்குவதற்காக பிறந்திருக்கிறீர்கள். இந்த தெய்வீக பேருண்மையை நீங்கள் என்னைக்கு உணர ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய படைப்பாற்றல் சக்தியும் தெய்வீக திறனும் உங்கள் மூலமாக வெளிப்பட தொடங்கும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய மோசமான அனுபவங்களுக்கு காரணம் கர்மா தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு ஒரு காரணம் இருக்குது. கர்மா பாரபட்சம் பார்க்கக்கூடியது இல்லை. அது பாரபட்சமின்றி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய விதி. அந்த பாரபட்சமற்ற நிலை தான் அந்த கர்மா அப்படிங்கிற விதி நம்முடைய வாழ்க்கையில் மிக கராராக அது நடந்து கொள்ளுது. இதைத்தான் நிறைய பேர் இதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை ஒரு நெகட்டிவான ஒரு பார்வை கோணத்தில் பார்க்க வைக்கிறாங்க, சொல்லப்படுகிறது. நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம எப்படி நமக்கு சொல்லப்படுகிறதோ அதை அப்படியாக புரிந்து கொள்ளும் பொழுது கர்மாவை பற்றிய நம்முடைய மனதில் பதியக்கூடிய நம்பிக்கைகளும் ஒரு பார்வை கோணமும் தவறானதாகவே மாறிடுது. சரி, அப்படி கர்மாவை பற்றி நம்ம தவறாகவே புரிஞ்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதற்கான பதில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோம்பேறித்தனத்தையும் இயலாமை என்கிற ஒரு மிகப்பெரிய ஆன்ம முன்னேற்றத்துக்கான எதிரியையும் நமக்குள்ளே உருவாக்கி விட்டுடுது. நீங்கள் எதற்காக பிறந்திருக்கிறீர்களோ அதை செய்ய விடாமல் இந்த எண்ணம், இந்த நம்பிக்கை, இந்த எதிர்மறை கட்டமைப்பு உங்களை கட்டுப்படுத்துது, கட்டி போடுது. இதையெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கர்மாவை பற்றிய சரியான பார்வை கோணத்தில் இது குறித்து அறிந்து கொள்வது மிக முக்கியம். அதைத்தான் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கருத்தை சொல்லிக்கிறேன். கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி முற்பிறவி இருக்குது, அடுத்த பிறவிகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, நான் இதை ஒரு பொதுவான கண்ணோட்டத்தில் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் இருக்குமே தவிர அந்த கருத்துக்களை நான் என்றைக்குமே எபிக் லைஃப் சேனலில் நான் வெளிப்படுத்தினது கிடையாது. என்னுடைய நம்பிக்கைகள் எனக்குள் மட்டுமே இருக்கிறது. அதுதான் சரி, அதைத்தான் நீங்கள் நம்ப வேண்டும் என்கிற எந்த ஒரு கட்டாய திணிப்பு கருத்துக்களையும் நான் இதுவரை வெளிப்படுத்தினதில்லை, வெளிப்படுத்த போவதும் கிடையாது.
அதனால் நீங்கள் இதை நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்க போகுது. நீங்கள் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஆன்மீகத்தில் நீங்கள் ஆழ்ந்த ஒரு நாட்டமுடைய நபராக இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு சரியான பார்வை கோணத்தை கொடுக்கும். கர்மான்னு ஒரு விதி கிடையவே கிடையாது அப்படின்னு நீங்கள் நம்புறவங்களாக இருந்தாலும் சரி, கர்மாவை பற்றிய ஒரு பார்வை கோணத்தை, ஒரு புரிதலை இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் கர்மா அப்படிங்கிற ஒரு செயல் விளைவு இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த உலகத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் வேறு ஒரு பார்வை கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. முதல்ல இந்த கர்மாவை பற்றிய தவறான புரிதலில் இருந்தே ஆரம்பிக்கலாம். கர்மா அப்படிங்கிறது ஒரு விதி. இது இயல்பாக சொல்லப்படுற காரண காரிய விளைவு, காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை விட மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வீகத்தன்மை கொண்டது. அதற்காக இது ஒரு ஜட்ஜ் மாதிரி நியாய தீர்ப்பு செய்கிறதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதெல்லாம் கிடையாது. இதனுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன்ம முன்னேற்றம் அடையணும். இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இது செயல்படுது. இது மட்டும் கிடையாது, அத்தனை விதிகளும், இப்பிரபஞ்சத்தின் அத்தனை விதிகளும் அதற்காகத்தான் செயல்படுகிறது. ஆனால் இதை பற்றின தவறான ஒரு பார்வை கோணம் என்ன செய்யுது அப்படின்னா, நிகழ்காலத்தினுடைய படைப்பு சக்தியை சந்தேகிக்க வைக்குது. பெரும்பாலும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரியான பதிவுகளை குறித்து போடும் பொழுது சில கமெண்ட்டுகள் வந்திருக்கிறத நான் கவனிச்சிருக்கிறேன். இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு, நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் தலைகீழாக நின்று தண்ணியே குடிச்சு பார்த்தாலும் கர்மாவே வெல்ல முடியாது தலைவா, அதனால் இதெல்லாம் ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு ஒரு நபர் சொல்கிறார். கர்மாவை வெல்ல முடியாது என்பது உண்மைதான், ஆனால் அதற்காக கர்மா தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அந்த கர்மா தியரிக்கே எதிரான ஒரு கருத்து. நம்ம ஒரு சோம்பேறியாக இருக்கிறதுக்கும் செயலாற்றாமை, இன்னும் சொல்ல போனால் நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் கர்மா தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் உங்களுடைய கடமையையும் தர்மத்தையும் செய்ய விடாமல் நீங்கள் இந்த வாழ்க்கையை ஏதோ ஒரு காலத்தை ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போகிறதுக்கான ஒரு மனோநிலையை உருவாக்கி விடுது. யாரெல்லாம் கர்மா உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தியே தீரும், உங்கள் கையில் ஒன்றுமே கிடையாது, உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லோரும் ஆன்ம முன்னேற்றத்தின் ஆன்மீகத்தின் எதிரிகள். ஏன்னா இந்த கருத்துக்கள் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு நபரை கடந்த காலத்தின் கைதியாக மாற்றி கொண்டிருக்கிறது. யானை குட்டியாக இருக்கும்போது அது ஒரு கயிற்றுல கட்டி போட்டிருப்பாங்க, அது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும், அதனால் அது முடியாது, அதனுடைய பலத்தினால அந்த கயிற்றை கட் பண்ண முடியாது. அதற்கப்புறம் அந்த யானை பெருசானதுக்கப்புறம் ஒரு சங்கிலியால் கட்டி போட்டிருப்பாங்க. அந்த யானை நினைத்தால் அந்த சங்கிலியை உடைக்கவோ அல்லது அதை கட் பண்ணிட்டு தன்னை விடுவித்து கொள்ளவோ முடியும், ஆனால் அது அதை செய்யாது. சிறு வயது முதல் பழக்கப்பட்டதுனால அது எதை நம்பிக்கிட்டு இருக்கும்னா, இந்த கயிற்றையோ சங்கிலியவோ என்னால் உடைக்க முடியாது, இந்த கட்டை என்னால் அவிழ்க்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கட்டு உண்மையாகவே எங்கே கட்டப்பட்டிருக்குது? சங்கிலியால் கிடையாது, அதனுடைய நம்பிக்கையில், அதனுடைய மனதில். அந்த பழக்குவிப்பதன் மூலமாகத்தான் அந்த கட்டு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் இந்த கர்மாவை பற்றிய நம்பிக்கைகளும் எண்ணங்களும் ஒரு மனச்சங்கிலியாக உங்களை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது உண்மையாகவே கர்மா அப்படின்னா என்ன? இது ஒரு இயற்கையின் விதிங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப அழகான அற்புதமான ஒரு விஷயம். இது உங்களை பழி வாங்கிறதெல்லாம் இதனுடைய முக்கியமான வேலை கிடையாது. காரண விளைவு, காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த கர்மா அப்படிங்கிற விதியினுடைய ஒரு அடிப்படை இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும், அதாவது மனதளவில் செய்தாலும் சரி, உடல் அளவில் ஃபிசிக்கலாக ஆக்ஷன் மூலமாக செய்தாலும் சரி, அதற்கேற்ற துல்லிய விளைவு அப்படிங்கிறது இருக்கும். இன்னொரு விஷயமும் இருக்குது, செயல்படுதலும் செயல்படாமல் இருப்பதும் கர்மாவை உருவாக்கும். உங்களுடைய கடமையை, உங்களுடைய செயலை நீங்கள் சரியாக செய்யவில்லை என்றாலும் அதுவும் கர்மா தான். செஞ்சாதான் கர்மான்னு இல்லை, செய்யாமல் இருக்கிறதும் கர்மா தான். ஏன்னா ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறதுனால ஒரு விளைவு நடக்கிறது அப்படின்னா அது கர்மாவுக்குள்ள தான் சேரும். திருவள்ளுவர் ஒரு குறளை சொல்லுவார், செய்யக்கூடாத செயலை செஞ்சாலும் துன்பம் வரும், செய்ய வேண்டிய ஒரு செயலை செய்யாமல் விட்டாலும் துன்பம் வரும். அப்போ எப்படி பார்த்தாலும் நீங்கள் உங்களுடைய கடமையை ஆற்றுவதற்காகத்தான், உங்களுடைய தர்மத்தை செய்வதற்காகத்தான் நீங்கள் இப்போ பிறந்திருக்கீங்க. இந்த விஷயத்தை செய்யறதுக்கான சரியான மனப்பதிவுகளை உருவாக்கி உங்களுடைய மனநிலையை சரியாக கட்டமைக்க வேண்டும்.
இதிலிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக, சோம்பேறித்தனமாக இருப்பதற்காக என்னால் இந்த அளவுக்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சு செயல்படணுமா அப்படின்லாம் இருக்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த கர்மான்னு ஒன்று இருக்குது, அதை கட்டுப்படுத்துது, பெருசாக எதுவும் செய்யாத அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை ஒரு நபர் வந்து நம்பிக்கொண்டிருக்கிறார். இந்த கர்மா ஏன் அழகானது, அற்புதமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயமுமே வந்து கர்மாவினால் உருவாக்கப்படுகிற ஒரு விஷயம்தான். கர்மாவினுடைய அந்த செயல் விளைவின் மூலமாக வழிநடத்தப்படுகிற விஷயம்தான். ஏன் நம்ம ஈர்ப்பு விதியில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம விரும்புகிற ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சி கூட கர்மா விதி தான். சிம்பிளாக அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறதுல அந்த விளைவு அப்படிங்கிறத குறித்து நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அந்த விளைவுக்கு ஏற்ற காஸ், அந்த காரணம் இருக்கு இல்லைங்களா, அந்த காரணமாக உங்களை நிலைநிறுத்தி கொள்கிறீர்கள், விளைவு ஏற்பட்டு விடுகிறது. அப்போ இந்த கர்மா அப்படிங்கிற காஸ் அண்ட் எஃபெக்டோட அந்த அடிப்படை தத்துவத்தில் தான் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு ஆடியோவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு விளைவு, அந்த விளைவுக்கான காரணம் இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இயக்கமுமே ஒரு காரணமாக இருக்குது, ஒவ்வொரு காரணமும் ஒரு விளைவை உருவாக்குது, ஒவ்வொரு விளைவும் இன்னொரு காரணத்திற்கான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இது மாதிரி ஒரு செயின் லூப் மாதிரி கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கக்கூடியது தான் இந்த கர்மா அப்படிங்கிறது. அதனால தான் இது ரொம்ப அழகானது, அற்புதமானது. இதற்கு நெகட்டிவ் சைடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருப்பதை விட பாசிட்டிவ் சைடு தான் மிக மிக அதிகம். அந்த நெகட்டிவ் சைடு அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ரொம்ப கராராக ஸ்ட்ரிக்டாக பாரபட்சமின்றி நடந்து கொள்ளும். ஆனால் அது உங்களுடைய நன்மைக்காகத்தான். நம்முடைய சூழ்நிலை காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவான அனுபவத்துக்கு வந்து கர்மா தான் காரணம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த ஏழ்மை அல்லது பண ரீதியான ஒரு பற்றாக்குறை, இது மாதிரியான விஷயமெல்லாம் கர்மா தான் காரணங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்வதுண்டு. சொல்கிறது கிடையாது, நிறைய பேர் நம்புறது உண்டு. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, மிகப்பெரிய பணக்காரனுக்கு நெகட்டிவான கர்ம பலன் இருக்கலாம், மிகப்பெரிய ஏழைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவான கர்ம பலன் இருக்கலாம். ஆனால் இங்கே கர்மா அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் இருந்து எதிர்காலம் நோக்கி உருவாக்கப்படுகிற காரணக்காரிய விளைவு. அப்போது ஒரு நபர் வந்து தனக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளுக்கு, தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்புகளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதும் கர்மா, அதாவது காஸ் அண்ட் எஃபெக்டை கண்டினியூவாக உருவாக்குது. அதனுடைய விளைவாக ஒரு நபர் ஒரு நிலையில் இருக்கிறார். அப்போ அதை வச்சு இவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பது மிக தவறானது. அடுத்தவங்களை பார்க்குறோமோ இல்லையோ, நம்மளை நாமே அப்படி பார்த்து கொள்வது மிக தவறானது. இந்த அடிப்படையில் யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய எண்ணங்கள், டாமினன்ட் தாட்ஸ், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய ஒட்டுமொத்த மனக்கட்டமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கோ அப்படி தான் வாழ்க்கை. ஷார்ட்டாக சொல்லணும்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல உண்மை அப்படின்னு இதை உணர வைக்கும் உங்களுக்கு. கர்மா அப்படிங்கிறது ஒரு செயல். எப்படி உங்களுடைய எண்ணங்களுக்கு சக்தி இருக்கிறது, உங்களுடைய சிந்தனைகளுக்கு சக்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோமோ, அதே மாதிரி உங்களுடைய மனம் அல்லது உடலை பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கும் ஆற்றல் ரீதியான ஒரு தன்மை இருக்கிறது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எனர்ஜி சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லலாம். கர்மா அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக யாராக இருக்கீங்களோ உங்களுடைய எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன், வெளிப்புற வெளிக்கொணர்வு தான், வெளிப்பாடு தான் இந்த கர்மா மூலமாக வெளிக்கொணரப்பட்டு வெளியேறுது. இது எல்லாருக்குமே பாகுபாடு காமிக்காமல் ஒரே மாதிரி நடந்துக்குது. கிட்டத்தட்ட சூரியனுடைய வெளிச்சத்தை போல. சூரியன் வந்து இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க இந்த ஊருக்காரங்க, இவங்க அந்த ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடு பார்க்குதா? கிடையாது. அது எப்படி தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசமாக வீசி கொண்டிருக்கிறதோ, தன்னுடைய வெப்பத்தை கொடுக்கிறதோ, அதே போல கர்மா என்கிறது தன்னுடைய ஒளியை பிரகாசமாக பாகுபாடின்றி வீசி கொண்டிருக்கிறது. அந்த ஒளியை பயன்படுத்தி நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வெளிச்சத்தை வந்து பயன்படுத்திக்க போகிறீங்களா, இல்லை அதை தவறாக புரிந்து கொண்டு நீங்கள் இருளை உருவாக்கி கொள்ள போகிறீர்களா அப்படிங்கிறதும் உங்களுடைய கர்மா தான். அதாவது ஒரு கர்மாவை பற்றி நெகட்டிவாக புரிஞ்சுக்கிறதோ, அந்த புரிதலின் அடிப்படையில் நம்ம சிந்திக்கிறதோ செயலாற்றுவதோ நெகட்டிவான கர்மாவை உருவாக்கும்.
அதனால தான் கர்மாவை பற்றி புரிந்து கொள்வது மிக அவசியம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். இந்த கர்மா அப்படிங்கிறது எப்படி செயல்படுகிறது, எப்படி ஒரு நபருக்குள்ள ஒரு பதிவை உருவாக்குது, எப்படி எண்ணம் அல்லது செயல் அப்படிங்கிற அந்த காரணம் என்கிற நிலையில் தொடங்கி எப்படி அது விளைவுகளை உருவாக்கி எப்படி பதிவாக மாறுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு 6 ஸ்டெப் ப்ராசஸாக இதை வந்து பிரிக்கலாம். இந்த பதிவுகள் எல்லாம் எங்கே வந்து பதிவாக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ்மனதில் தான் இவைகள் அனைத்தும் பதிவாக மாறுகிறது. இந்த ஆழ்மனதை வந்து ஒரு சேமிப்பு கிடங்குன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அந்த சேமிப்பு கிடங்கில் மறைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு ஆற்றல் தான் இந்த கர்மா. அதாவது நாம் உருவாக்கின காரணத்தினுடைய விளைவினுடைய பதிவுகள் அனைத்தும் அங்கே வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது. முதல் விஷயம், நீங்கள் நல்லா உங்கள் வாழ்க்கையை குறித்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாடுகள் இருக்கிறது, சூழ்நிலைகள் இருக்கிறது, அது இருந்துட்டு போகட்டும், ஆனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ இந்த கட்டுப்பாடுகளையும் சூழ்நிலைகளையும் பார்த்து தான் நிறைய பேர் இந்த கர்மாவுக்கு பயப்படுறாங்க. நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷனை, பதிவை வந்து மனதிற்குள்ளாக வச்சிருக்கிறாங்க. அவங்களை குறித்த, வாழ்க்கையை குறித்த, ஆன்மீகத்தை குறித்த ஒரு அவநம்பிக்கையை மனதில் வைத்திருக்கிறார்கள். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்லணும்னா, உங்கள் வீட்டில் ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி நீங்கள் கொஞ்ச நேரம் உள்ளே வைக்கிறீங்க. அந்த ஊதுபத்தி என்ன ஆகுது, அப்படியே எரிய எரிய அது வந்து புகையை வந்து வெளியிடுது. அந்த புகை அந்த அறை முழுவதும் நிரப்புகிறது. அதற்கப்புறம் அது முற்றிலுமாக முடிந்துகிறது, அணைஞ்சிருது. ஆனால் அணைந்தாலும் கூட அதனுடைய வாசம், அந்த வாசனை அந்த அறை முழுவதும் அப்படியே இருக்கும். ஏன், சில நாட்களுக்கு கூட அப்படியே இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு தூபம் போடுறீங்க, சாம்பிராணி போடுறீங்க அப்படின்னா அதனுடைய வாசனை கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் அந்த ரூமில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இப்படி தான் கர்மா செயல்படுது. ஆனால் இது எக்ஸாக்டாக எப்படி உருவாகுது, எப்படி பதிவாகுது, அதுக்கப்புறம் இது என்ன செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த 6 ஸ்டெப் ப்ராசஸ் என்னங்கிறத இப்போ பார்க்கலாங்க. முதல்ல ஒரு செயல் மூலமாக இது தொடங்குகிறது. நம்முடைய மனதாலோ, எண்ணத்தாலோ, சிந்தனையாலோ அல்லது உடலாலோ ஒரு செயலை நம்ம செய்கிறோம். அந்த செயல் நமக்கு 3 விதமான விளைவுகளை, அனுபவங்களை நமக்கு கொடுக்கலாம். ஒன்று அது இன்பமானதாக இருக்கலாம், துன்பமானதாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு நியூட்ரல், நடுநிலையான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கலாம். இந்த அனுபவம் தான் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாகுது. இதை வந்து ஆழமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஒரு முத்திரையை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாம்ப் அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேப்பரில் வந்து ஸ்டாம்ப் அடிக்கிறோன்னா எப்படி அடிக்கிறோம், மேலோட்டமாக நம்ம வந்து டச் பண்ணுறோமா, இல்லை ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அழுத்துறோம். அழுத்தப்படுவதன் மூலமாக ஒரு பதிவு உருவாகிறது. அதை போல் ஒரு இம்ப்ரெஷன் இங்கே ஆழ்மனதில் பதிவாகுது. இதுதான் இந்த கர்மாவினுடைய மூலப்பதிவு. அதாவது கிட்டத்தட்ட ஒரிஜினல் காப்பின்னு வச்சுக்கலாமே. இதுக்கப்புறம் 4ஆவதாக ஒரு விளைவு நடக்கிறது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம், மேபி 1 or 2 days அல்லது சில மாதங்கள், சில வருடங்கள், பல வருடங்கள், அது எப்படி வேணால் இருக்கலாம். ஏதாவது ஒரு எண்ணமோ அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு வெளிப்புற ஒரு தூண்டுதலோ, ஒரு நபரை நம்ம வந்து சந்திக்கும் போது அவர் மூலமாக அந்த ஈவெண்ட்டோ அந்த பதிவு ஞாபகத்துக்கு வரலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அது ஞாபகத்துக்கு வரும் பொழுது நமக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த இம்ப்ரெஸ்ட், அந்த ஆழ்மன பதிவு அப்படிங்கிறது தட்டி எழுப்பப்படுகிறது. இப்போ அந்த பழைய அனுபவத்தை திரும்பவும் அனுபவிக்கிறதுக்கான ஒரு ஆசையோ உந்துதலோ நமக்குள்ள உருவாகுது. ஒன்று அதை அனுபவிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை அந்த அனுபவிக்கிறத நம்ம தவிர்க்க முயற்சி பண்ணலாம். மேபி இன்பமான ஒரு இம்ப்ரெஷன் இருக்குன்னா நான் அதை திரும்ப அனுபவிக்கணும்னு எனக்கு தோணும். அதுவே ஒரு துன்பமான ஒரு இம்ப்ரெஷனாக இருந்தால் அது என்ன கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். ஐயோ, இதை நம்ம அவாய்ட் பண்ணணும், இது நமக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது, எனக்கு இந்த அனுபவம் திரும்ப வரக்கூடாதுன்னு நாம் வந்து பயப்படுவோம், அதை அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுவோம். இப்போது இந்த 5 விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு சைக்கிள் மாதிரி திரும்ப 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 நடந்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த சுழற்சியின் விளைவாக நமக்குள்ள உருவாக்கப்பட்ட அந்த இம்ப்ரெஷன் மேலும் வலிமை அடைகிறது, ஸ்ட்ரென்தன் ஆகுது. அதற்கப்புறம் ஒரு கட்டத்தில் எப்படி
வீட்டுக்குள்ளே போட்ட சாம்பிராணி புகை வந்து தொடர்ச்சியாக ஒரு சாம்பிராணி புகையை போட்டு 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 ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு மாதம் புகை போடலனாலும் கூட அந்த அறைக்குள்ளே போனால் சாம்பிராணி வாசமோ ஊதுபத்தி வாசமோ வரும் இல்லைங்களா? அந்த மாதிரியான வாசனை வீசக்கூடிய ஒரு ஆழமான பதிவுகள் ஏற்பட்டு விடுகிறது. அது அதற்கப்புறம் நம்மளுடைய இயல்பு தன்மையாகவோ ஒரு பழக்கமாகவோ மாறிவிடுகிறது. இப்போ இது நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது. எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துது அப்படின்னா, ஒரு சூழ்நிலையை ஒரு நபர் வந்து பிரச்சனை என்றும் பார்க்கலாம், கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்று பார்க்கலாம். ஆனால் அவர் அதை எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறது அவருடைய ஆழ்மனதில் பதிந்திருக்கிற நம்பிக்கைகளின் அடிப்படையிலேயே அவரால் அதை பார்க்க முடியும். இந்த நம்பிக்கை என்ன செய்யுதுன்னா, நிஜத்தை வடிகட்டுது. ஒரு சினிமா தியேட்டரில் ஒரு 250 பேர் படம் பார்க்குறாங்க. 250 பேரும் அந்த படத்தை ஒரே மாதிரி தான் புரிந்து கொள்வார்களா? இல்லை. ஸ்க்ரீனில் ஓடக்கூடிய படம் ஒன்று தான். ஆனால் அந்த படம் கண்ணு வழியாக போய் மூளை வழியாக போய் மனதை வந்து அடையும் பொழுது அந்த ஒரு படம் 250 படமாக மாற்றப்படுகிறது. 250 விதமாக அதை புரிஞ்சுக்கிறாங்க, இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் புரியும், ஒருத்தருக்கு இன்னொரு விஷயம் புரியாது, ஒருத்தருக்கு ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக புரியும், இன்னொருத்தருக்கு எதுவுமே புரியாது. ஆக மொத்தம் ஒரு புரிதலோ, ஒரு படத்தை எப்படி ஒரு நபர் பார்க்குறாரு, எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி ஒரு நபர் பார்க்குறாருங்கிறது பார்க்குறவரை பொறுத்து தான் அது மாறுபடுது. எல்லாரும் ஒரே மாதிரியான விஷயத்தை பார்ப்பது இல்லை. அது வடிகட்டப்பட்டு தான் நமக்கு மனதில் பதிவாக மாறுது, அல்லது அந்த விஷயத்தையே நம்ம கன்சியூம் பண்ணுறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட் பதிவை கூட எல்லோரும் ஒரே மாதிரி உணர்ந்து கொள்வதில்லை, ஒரே மாதிரி புரிந்து கொள்வதில்லை, ஒரே மாதிரி வியாக்கியானம் செய்து கொள்வதில்லை. அவங்களுடைய நிலைக்கு, மனதின் தன்மைக்கு ஏற்ப எந்த அளவுக்கு ஃபில்டர் இருக்கோ அந்த ஃபில்டரை தாண்டி இந்த தகவல்கள் உள்ளே போகும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி தான் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த புரிதல் என்பது இந்த ஃபில்டரை தாண்டி போகும்போது உங்களுடைய இலக்குக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு மேலும் நல்ல பாசிட்டிவான அனுபவங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருச்சுன்னா உங்களுடைய கர்மா அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவான விஷயம் அதை கொடுக்குது அல்லது நமக்கு சப்போர்ட்டே பண்ணல அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த பதிவு நமக்கு எகெய்னஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொன்ன இதே கருத்தை தான் இன்னும் கொஞ்சம் ஆழமான விதத்தில் யோக ஞானம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்ம இங்கே கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டவர்களுடைய மனதை பிரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நவீன உளவியல் அடிப்படையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் இங்கே பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த யோக ஞானம் என்ன சொல்கிறதுனா, மனதை இன்னும் ஆழமாக பிரிக்குது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு பிரிக்குது. அதில் சித்தம் என்று சொல்கிறோமே அதுதான் இந்த கர்மா அல்லது இந்த பதிவு இம்ப்ரெஷன் அப்படிங்கிறதுனுடைய சேமிப்பு கிடங்கு, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதனுடைய முக்கியமான கட்டுப்பாடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனதில் தான் இருக்கிறது. ஏன்னா அந்த பதிவு சப்கான்ஷியஸ் மைண்ட் இம்ப்ரெஷனில் தான் இருக்குது. இதனுடைய தொடக்கம் எங்கே தான் இருக்குது? மனதில் தான் இருக்குது. நீங்கள் எண்ணத்தின் மூலமாக, மனதின் சிந்தனைகள் மூலமாக ஒரு கர்ம விளைவை உருவாக்குனாலும் சரி, காரணத்தை உருவாக்குனாலும் சரி, செயல் மூலமாக உருவாக்குனாலும் சரி, இதற்கெல்லாம் அடிப்படையாக அதனுடைய அடித்தளம் எங்கே, ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது, எங்கேருந்து அது தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதிலிருந்து தான் தொடங்குது. அப்போ மனதிலிருந்து தொடங்கி திரும்பவும் மனதை அடைந்து அதை திரும்ப அந்த மனம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நம்ம ஒரு சூழ்நிலைக்குள்ள, ஒரு விளைவுக்குள்ள நம்மளை கொண்டுட்டு போயிட்டே இருக்கு. இது சாதகமற்ற நிலையாக இருக்கிறத நிறைய பேர் இதை நெகட்டிவான ஆஸ்பெக்டில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவே பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கிறப்போ அதை அது நல்ல விதம், நல்ல கர்மா, இவங்க நல்ல புண்ணியம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுகிற கர்மாவை பற்றிய கருத்துக்கள் மக்கள் மனதில் ரொம்ப ஆழமாக எப்படி பதிய வைக்கப்பட வேண்டும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கடமையை எப்படி ஆற்ற வேண்டும், ஏன் அதை செய்யணும், உங்களுடைய தர்மம்னா என்ன, உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, அதை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், ஏன் எடுத்துகிட்டு போகணும், நீங்கள் ஏன் செயலாற்ற வேண்டும், உங்களுடைய சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் ஏன் செயலாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அதுதான் உண்மை. இது ஒரு மோட்டிவேஷன் டாக்கு, பெப் டாக்கு அதெல்லாம் கிடையாது. தயவு செய்து
அது இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த வாழ்க்கையில் நீங்கள் மிக நல்ல கர்மாவை, நீங்கள் நல்ல விளைவுகளை அனுபவிக்கும் காரணங்களை உருவாக்குகிற காரணக்கர்த்தாக்கள் இந்த வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்லி கொண்டிருக்கிற கருத்து ஆன்மீகத்திற்கு எதிரான கருத்து கிடையாது. கிரியாமான கர்மா என்று சொல்லப்படுகிற கர்மாவின் ஒரு வகையை குறித்து தான் நீங்கள் ஆழமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நிகழ்காலத்தில் இப்போ இருந்து எதிர்காலம் நோக்கி செய்யப்படும் செயல்கள் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக உருவாக்கப்படுகிற செயல் விளைவை பற்றி தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுறதுக்கும் வருத்தப்படுறதுக்கும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்படுறதுக்கும் பாவப்படுறதுக்குமான கருத்துக்கள் ஏன் புகுத்தப்பட வேண்டும்? ஏன்னா உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது நேற்றைக்கு கடந்த காலம் என்பது நிகழ்காலத்தில் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நிகழ்காலம் அப்படிங்கிறது எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி பயணிக்கக்கூடியது. அப்போ இந்த பயணம் அப்படிங்கிறத நீங்கள் மிக சரியாக செய்கிறதுக்கு, நீங்கள் நல்ல விதத்தில் செய்கிறதுக்கு, இன்னும் மேலும் நீங்கள் ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்கு உங்களை இது ஒரு உந்து சக்தியாக செயல்படுவதற்கான ஒரு கருத்தாகத்தான் சொல்லப்பட வேண்டுமே தவிர அதை தடுப்பதற்கான கருத்துக்களாக இதை சொல்லப்படக்கூடாது. அதனால தான் இது ஆன்மீகத்துக்கான எதிரி அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணம். அதனால தான் இதை ஆன்ம முன்னேற்றத்தின் ஆன்மீக சக்திகளின் புதைகுழின்னு சொல்கிறதுக்கான காரணம். ஏன்னா உங்களுடைய அந்த சிந்தனைகளையே குளிதோண்டி புதைச்சிடுது. உங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை வலிமையாக உங்களுடைய மனதில் பதிவேற்றுவதனால நீங்கள் ஒரு செயலற்ற நபராக மாறி விடுகிறீர்கள். அதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்குள்ள பயம் உருவாகுது, அந்த பயம் உங்களை கட்டுப்படுத்துது. அந்த பயம்தான் ஆன்ம முன்னேற்றத்தின் எதிரி. நீங்கள் ஒரு மிக உயரிய நிலையை நோக்கி பயணப்படுவதற்காக உங்களுடைய எண்ணங்களினாலும் மனதாலும் சிந்தனைகளினாலும் செயல்கள் மூலமாகவும் செயலாற்றுவதற்கு, இன்னும் இப்படி சொல்லணும்னா கர்மாவை காரண விளைவுகளை தொடர்ச்சியாக உருவாக்குவதற்காக பிறந்திருக்கிறீர்கள். நல்ல விஷயத்தை செய்யுங்க, நல்ல விஷயத்தை சிந்திங்க. நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் எதை சிந்திக்கிறீங்களோ, எதை எண்ணுகிறீர்களோ, எதை செய்கிறீர்களோ அதை இன்னும் மேலும் சிறப்பாக செய்வதற்காக, சிந்திப்பதற்காக, எண்ணுவதற்கான எல்லா விஷயத்தையும் உருவாக்குங்க. அது ஒரு செயல் விளைவு அடிப்படையில் அது இன்னும் நீங்கள் மெருகேற்றி கொண்டே செல்லும் பொழுது உங்களால் ஒரு சிறப்பான வாழ்க்கையை உருவாக்க முடியும். இப்போது இந்த கர்மா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பிறவிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பிரிக்கவே முடியாத ஒரு விஷயமாகவே வந்துடுது. நான் அதை குறித்து இங்கு பேச போவது கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் இதற்கு முன்பு சொன்னதை போல என்னுடைய நம்பிக்கைகள், என்னுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத நான் முழுமையாக வெளிப்படுத்துவது கிடையாது. எல்லோருக்கும் பொதுவான விஷயத்தை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்பது தான் என்னுடைய ஒரு கொள்கை. ஆனால் இந்த இடத்துல லைட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேளை பிறவிகள் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்பலாம், நம்பாமல் போகலாம். நம்புகிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றையும் இந்த பிறவியில் அனுபவிப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் மனிதனாக பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வச்சு சிந்தனை செய்யுங்க, உங்களுக்கு மாபெரும் வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஆனால் இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மனிதனாகத்தான் இருக்க முடியும். ஒரு மனித பிறவியில் மட்டும்தான் நமது எதிர்கால விதியை உணர்வு பூர்வமாக மாற்றி அமைக்கக்கூடிய சுதந்திரமோ வாய்ப்போ நமக்கு இருக்குது. அதை நல்ல விதத்தில், மேன்மையான விதத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதை நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இரண்டுக்கும் பொருந்தும். கர்மாவினுடைய 3 கேட்டகரியில் சஞ்சித கர்மா, பிராராப்த கர்மா, கிரியாமான கர்மா அப்படின்னு 3 டைப்பாக இதை பிரிக்கலாம். இப்போ இருந்து நீங்கள் செய்யக்கூடிய புதிய செயல்கள், புதிய விளைவுகளை உருவாக்கக்கூடிய கர்மா, காரண விளைவுகள் மூலமாக தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இதனுடைய விளைவுகள் உங்களுக்கு இப்போவோ உடனடியாகவோ சற்று தாமதமாகவோ உங்களை சேரும். இந்த ஒட்டுமொத்த கர்ம கணக்கை சஞ்சிதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை நம்புறவங்களா இருந்தாலும் சரி, நம்பாதவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் அதிகமாக கவனம் கொடுக்க வேண்டியது எதற்கு? இந்த சஞ்சித கர்மா, கிரியாமான கர்மா அப்படின்னு சொல்லப்படுற இந்த கணத்தில் இப்பொழுது நிகழ்காலத்தில் செய்யப்படுகிற விளைவுகளை உருவாக்குகிற கர்மா அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்தணும். இதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது.
இதுதான் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது இது எங்கே தொடங்குது? மனசில் தொடங்குது. கடைசியில் அது எங்கே அதோட பதிவுகளை, அதனுடைய கால் தடத்தை பதிக்கிறது? அதுவும் மனசில் தான், சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இது ஒரு சுழற்சி முறையில் பதிவாகுது, கட்டுப்படுத்துது, அதன்படியே செய்ய வச்சுக்கிட்டே இருக்குது. இதை நீங்கள் பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணுறதுக்கு தான், இதை உடைப்பதற்கு தான் நீங்கள் உங்களுடைய மனதை நேர்மறையாக பழக்கத்துக்கு உள்ளாக்குகிறீர்கள். மனதின் கட்டமைப்பை மாற்றுவதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடுறது ஒரு விதமான கர்மா தான். அது உங்களுக்கு நிச்சயமாக விளைவை கொடுத்தே தீரும். அப்போ இந்த பாசிட்டிவ் திங்கிங், மனநிலையை, மைண்ட் செட்டை சரியாக டெவலப் பண்ணுறது, ஆட்டிடியூடை சரியாக டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் பலனற்று போகாது. நிச்சயம் பல மடங்காக உங்களுக்கு பலன் தந்தே தீரும். கர்மா தியரியை ஆழமாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் இது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு எப்போவோ புரிஞ்சிருக்கும். அப்போ இதுக்கு உதவி செய்யாத கருத்துக்களையெல்லாம் தூக்கி ஓர வச்சுக்கிட்டு இதற்கு சப்போர்ட்டிவான தாட்ஸை நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கணும். இதுதான் முதல் படி. ஏன் இதுதான் முதல் படின்னு நான் சொல்கிறேன்? ஏன்னா ஒரு காரணம் எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது? மனதிலிருந்து தானே. அந்த காரணத்தை நீங்கள் கட்டுப்படுத்துறதன் மூலமாக விளைவை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். தொடர் விளைவு இயல்பாக நீங்கள் காரணத்தை உருவாக்குற அந்த நிலையை மேம்படுத்தும். அப்போ இந்த சுழற்சியை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் மேன்மையான நிலையை நோக்கி பயணிப்பீர்கள். அது பொதுவான வாழ்க்கை முறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, ஆன்ம முன்னேற்றம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் செய்ய வேண்டும். இதுதான் உங்களுடைய கடமை. இதை சரியாக செய்து கொண்டே வாருங்கள். இந்த பகுதியினுடைய கடைசிக்கு நம்ம வந்திருக்கோம். புதிதாக ஒரு வாட்ஸ்அப் சேனலை தொடங்கி இருக்கிறேன். ஈர்ப்பு விதி, மேனிஃபெஸ்டேஷன், உங்களுடைய மனநிலையை சரியாக பாசிட்டிவாக வளர்ப்பதற்கு ஏதுவான கருத்துக்களை சின்ன சின்ன பதிவுகளாக நான் அதில் பதிவிட போகிறேன். அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடிய அந்த அப்டேட்ஸ் அப்படிங்கிற பகுதிக்கு கீழே இருக்கும். நான் அனுப்பக்கூடிய செய்திகள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இது உங்களுடைய மனதில் நல்ல சரியான பாசிட்டிவான கருத்துக்களை பதிவேற்றுவதற்கு ஒரு சிறு கருவியாக உதவி செய்யும். விருப்பமுள்ளவர்கள் இதில் இணைந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக பயணிப்போம். உயர் நன்மையும் உயர் மேன்மையும் உங்களுக்கு உண்டாகட்டும். நன்றி.